பாவாடைக்கு டம்மி தையல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேலே இடுப்புக்கு என்ன அகலத்துல சுருக்கு வைக்கிறோமோ, அதே சுருக்கு கீழ நம்ம எடுத்து இதே போல பின் குத்திக்கணும். மேல இருக்க சுருக்கு பிடிச்சு அப்படியே கீழ்ப்பக்கமும் சேர்ந்தாப்புல இழுத்தோம்னா, நமக்கு சுருக்கு நீட்டா வரும். அப்படியே பின் குத்திக்கலாம். பின் குத்தி முடிச்ச பிறகு அயர்ன் பாக்ஸ வச்சு நீட்டா அயர்ன் பண்ணிக்கணும். அதே நேரம் கேர்ஃபுல்லாவும் அயர்ன் ஃபுல்லா அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷின்ல தையல் சைஸ பெருசாக்கிடுங்க. வழக்கமா நம்ம 3ல வச்சிருப்போம். ஆனா, இந்த இதுக்கு நம்ம 5ல லாஸ்ட் லெவல்ல வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, இந்த தையல் வெறும் டம்மி தையல் தான். நம்ம கஸ்டமர்ட்ட குடுக்குறதுக்கு முன்னாடி பிரித்துட்டு குடுத்துருவோம் நம்ம. இந்த தையல் அப்படியே ஒரு நூல் பிடிச்சு இழுத்தாலே ஈஸியா பிரிந்து வந்துரும். கஷ்டம் கிடையாது. இந்த தையல் நம்ம எதுக்கு போடுறோம்னு சொன்னா, இந்த தையல் போட்டு வச்சா ஒரு 2 நாள் அப்படியே இருந்துச்சுன்னா, 2 நாள் கழிச்சு நம்ம பிரித்த பிறகு பரதநாட்டிய டான்ஸரோட ட்ரெஸ்ல சுருக்கு பார்க்கறதுக்கு அழகா அப்படியே இருக்கும். அதேபோல இந்த டம்மி தையல பிரித்து விட்ட பிறகும் மடிப்பு மாறாம அழகா அப்படியே இருக்கும். அதுக்காக தான் டம்மி தையல் போடுறோம்.